டெக்னஸ் தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காடு வெட்டி அந்த படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போறோம். இந்த காடு வெட்டி படம் பார்த்தீங்கன்னா நீங்க டீசர் விட்டதுல இருந்து சரி, ட்ரெய்லர் விட்டதுல இருந்து சரி, ஆடியோ லான்ச் பண்ணும்போதும் சரி, எப்பயுமே இந்த படத்துக்கு இந்த பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்துச்சு. முத இந்த மாதிரி காடு வெட்டின்னு ஒரு படம் இந்த ஜே குரு அவர்களுடைய வாழ்க்கையை மையமாப்படுத்தி ஒரு படம் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா சென்சார்ல இந்த படத்தை அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காடு வெட்டின்னு நீங்க டைட்டில் வச்சாங்க. ஸோ டைட்டிலையுமே சென்சார் போர்டு அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் நிறைய கன்வின்ஸ் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி சென்சார் போர்டையும் சம்மதிக்க வச்சு அதுக்கப்புறம் காடு வெட்டின்ற பெயரோட இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பல சர்ச்சைக்கு அப்பால இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த படத்துடைய மொத்த மோசனம் தான் பார்க்க காடு வெட்டி. இந்த படத்தினுடைய கதை ஒன்லைன் என்னன்னு பார்த்துக்கணும். அதாவது நகர்ப்புறத்துல ஃபர்ஸ்ட் ஒரு காதல் காட்டப்படுது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு காதல் காட்டப்படுது. அந்த காதல் பெற்றோர்கள் மூலியமா ரெண்டு பேருமே இணைஞ்சு சம்மதம் வாங்கி அந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தது. ஸோ பொருளாதார வயசும் சரி, படிப்பு வயசும் சரி, நீங்க ஒரு நல்ல நிலைமையில இருந்தீங்கன்னா பெற்றோர்களே ஒத்துக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு காதல் அந்த சிட்டி பேக்ரவுண்ட்ல காட்டப்படுது. ஸோ அங்கிருந்து கதை அடுத்த 10 நிமிஷத்துல டிராவல் ஆகி இதே மாதிரியான காதல் கிராமங்கள்ல நடந்துச்சுன்னா அங்க என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லப்படுது. இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம திரௌபதி படத்துல சொன்ன அதே அந்த நாடக காதல் விஷயங்களையும் அதே மாதிரி இந்த படத்துல கொஞ்சம் திணிச்சு லாஸ்ட் அந்த நாடக காதல் எப்படி சக்சஸ் ஆச்சா, ஃபெயிலியர் ஆச்சா, ஆர்கே சுரேஷ் உள்ள கதையில எப்படி இன்வால்வ் ஆகி அதை சேவ் பண்றாரு, எப்படி காப்பாத்துறாரு, அந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த படத்தினுடைய மொத்த கதையவும். இதே மாதிரி நீங்க திரௌபதி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த படத்தினுடைய ஒன்லைன்னா சேம் ஆச்சு, அதே நாடக கதை தான். அவங்க வாயத்திலிருந்து இது நாடக கதையை பேசுது அப்படின்னு சொல்லலைனாலும் அதே அந்த நாடக காதலுடைய அந்த கதை தான் இந்த படத்திலையுமே இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கே சுரேஷ் தான். நீங்க ஆர்கே சுரேஷை இந்த படத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் ஜஸ்ட் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமா கூட இருந்திருக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டம்மியா தான் இருந்திருக்கும். ஸோ ஆர்கே சுரேஷ் தான் மொத்தமாவே இந்த படத்துல இறங்கி அடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியும். ஆக்ஷன் சீன் ஆகட்டும், டைலாக் டெலிவரி ஆகட்டும், பல எமோஷனல் சீன்ஸ்ல கூட பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி ஆர்கே சுரேஷோட ஆக்டிங்லாம் நீங்க ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. மருது படம், அந்த மாதிரி விருமன் படத்துல வில்லனா பார்த்திருப்பீங்க. சோ இதுல ஹீரோவா சூப்பரா பண்ணிருக்காரு. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பிளஸ்ஸே ஆர்கே சுரேஷ் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்பவே பிளஸ் தான். பாடல்கள் ஒவ்வொரு ஆளுக்குமே இன்ட்ரோ சாங் மாதிரி அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே போயிருந்தா கூட பாடல்கள் எல்லாருமே சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, எல்லாமே ஒரு கேட்க ஒண்ணமா இருந்திருக்கு. வணக்கம் தமிழா சாதிக்கு ஸ்ரீகாந்த் தேவா ரெண்டு பேரும் இணைஞ்சு கிட்டத்தட்ட பூந்து விளையாடி இருக்காங்கன்னு சொல்ல முடியும். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஒளிப்பதிவும் நல்லபடியா இருந்துச்சு. அது இல்லாம ஆக்ஷன் சொல்லி ஆகணும், கடல் கணம் தான் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, இறங்கி அடிச்சிருக்காரு ஆர்கே சுரேஷ். அந்த அளவுக்கு தரமா இருந்துச்சு ஒவ்வொரு ஃபைட். அடுத்தபடியா அதிக பிளஸ் பாயிண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்ற நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா சென்சார் போர்டுக்கு தான் இருக்கு. ஏன்னா சென்சார் போர்டு தான் இந்த படத்துல அத்தனை கட்ஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவு மியூட் பண்ணியிருக்காங்க, அந்த வாய்ஸ் எல்லாம் அவ்வளவு பண்ணியிருக்காங்க. ஒரு ஐயான்னு சொல்ற வார்த்தையாகட்டும், வீரனே அப்படின்னு சொல்ற அந்த சின்ன சின்ன வார்த்தைகளை கூட சென்சார் பண்ணி பல கத்திரி போட்டு அதுக்கப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அதெல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே படமே ரொம்ப கான்ட்ரோவர்சியாகி பிரச்சனை ஏற்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம படத்துல சில வசனங்கள்லாம் அது நிறைய பேருக்கு புரியுதா என்னன்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரியான வசனங்கள்லாம் வேணும்ட்டே திணிக்கப்பட்டு வச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணுச்சு. ஸோ இது இல்லாம வில்லனும் காட்டுறாங்க. ஸோ வில்லன் பாத்தீங்கன்னா ரொம்ப டம்மியா தான் இருக்கிறாரு. ஸோ எந்த ஒரு படத்துலயுமே பாத்தீங்கன்னா வில்லன் ரோல் கொஞ்சம் ஹெவியா இருந்தா மட்டும்தான், பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் எப்பயுமே அந்த படம் ஜெயிக்கும். இப்போ நீங்க மாஸ்டர் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வில்லன் ரோல் தான் அவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த படத்துல வில்லன் இல்லைன்னா மாஸ்டர் படமே இல்லை. அது மாதிரி எப்பயுமே ஒரு படத்தை வில்லன் ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ இந்த படத்துல அந்த வில்லன் ரோல் கொஞ்சம் டம்மியா தான் போட்டு மாதிரி தான் காட்டப்பட்டுச்சு. ஸோ சில விஷயங்கள் இந்த மாதிரி நீங்க ஒரு பெரிய வீட்டு பொண்ணுகளை காதல் பண்ணுங்க, காதல் பண்ணி அவங்களை கல்யாணம் பண்ணி எல்லாம் செட்டில் ஆன பிறகு நீங்க ஏமாத்திட்டு வந்துருங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள் அது நடக்கலையா அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு இன்னும் சரியா தெரியல. இருந்தாலும் சில காட்சி அமைப்புகள் அது கொஞ்சம் நெருடலா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய அட்டாக் அதுல அதிகமா இருந்துச்சு. அவங்க கிட்டத்தட்ட பெரிய சொல்லிட்டாங்க, இருந்தாலும் சென்சார் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் அது நடக்கலையான்றது நம்மளுக்குமே இன்னுமே கரெக்டா தெரியாது. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பாக்குறாங்க அப்படின்ற விஷயம் கொஞ்சம்
லிபரலாவே சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆர்கே சுரேஷ் அவருடைய அந்த நடுநாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்ராக் வந்து ஒன்று தனியா போயிட்டு இருக்கு. இங்க வந்து இந்த பையன் பொண்ணு இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ட்ராக் வந்து தனியா போயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து எந்த இடத்துலயுமே வந்து சிங்க் ஆகவே இல்லை. ஸோ வந்து இது அதாவது நீங்க அந்த ஆர்கே சுரேஷ் போர்ஷன் இருக்குல்ல, அது மட்டுமே தனியாவே ஒரு படமா இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இந்த போர்ஷன் தனியா இருக்கு, இந்த போர்ஷன் தனியா இருக்க மாதிரி இருக்கு. ரெண்டுமே வந்து கரெக்டாகவே வந்து மேட்ச் ஆகல. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆர்கே சுரேஷ் அந்த போர்ஷனவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படத்துல ஃபுல்லாவே கொண்டு வந்திருந்தாலே அதுவே வந்து படம் வந்து சூப்பரா இருக்கும். படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி குறித்த அந்த ஒரு வசனங்களும் சரி, ஜாதி குறித்த சில சீன்ஸும் சரி, பேக்ரவுண்ட் குறியீடுகள் அந்த மாதிரிலாம் வச்சு அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டுமே வந்து திருப்திப்படுத்தும் அப்படின்ற மாதிரியான படங்களை தான் வந்து அந்த மாதிரி படம் தான் வந்து இந்த காடு வெட்டி அப்படின்ற படம். ஸோ இப்போ எப்படின்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே ஒரு ஃபைட் மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா நீலம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து படம் எடுத்துட்டு ரஞ்சித் அவங்கலாம் சேர்ந்து அவங்க ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து இப்போ மஞ்சள் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ இவர் ஒரு சேலையில வந்து படம் எடுத்துருக்காங்க. ஸோ இவர் அவருக்கு பதிலடி கொடுக்க, அவர் இவருக்கு பதிலடி கொடுக்க, இப்போ நீலம் ப்ரொடக்ஷன் மஞ்சள் ப்ரொடக்ஷன் ஸோ இவங்களுக்குள்ளே தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே. ஒரு நல்ல தரமான படத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்து ரெண்டு பேத்துக்குமே இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஃபைட் பண்றதை விட்டுட்டு மக்களை வந்து எப்படி என்டர்டைன் பண்ணணும், ஸோ அதுக்கு அவங்க வந்து காசு கொடுக்குறாருன்ற மாதிரி வந்து அவங்க உட்காரல. ஸோ அதுக்கான வேலைகளை மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அது இல்லாம கதை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி சுத்தி மாறி மாறி வந்து இழுத்து லாஸ்ட்ல வந்து இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கிளைமேக்ஸ்ல வந்து எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி இருந்தாலும் வந்து ஹீரோ வந்து ஃபைனலா வந்து அவரை அடிச்சு போட்டுட்டு பொண்ணை கூட்டம் இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த கதையை வந்து இன்னுமே கொஞ்சம் சுவாரஸ்யமா பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியே எனக்கு வந்து பதிலாக வந்து இந்த காடுவெட்டி ஜே குரு இருக்காருல்ல, அவருடைய வாழ்க்கை வரலாறு பயோபிக்காவே நீங்க படமா இருந்தாலே வந்து படம் நல்லா தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் தான். ஸோ சில இடங்கள்ல வந்து நடக்குது, பெண்களுடைய காதல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உண்மையிலே வந்து ஏற்கக்கூடியதா இருக்கு. இருந்தாலும் பர்டிகுலர் அந்த சமுதாயத்தை மட்டும் எதிர்த்து இவங்க தான் பண்றாங்க, இந்த மாதிரி பண்றாங்கன்ற மாதிரி போர்ட்ரேட் பண்றது கொஞ்சம் தவறான விஷயம் மாதிரி தான் எனக்கு தோணுது. மெயினா ஒரு ஆளை வந்து சொல்லி ஆகணும், சொல்ல மாட்டேன், சோலை ஆறுமுகம். அவர் தான் படத்தோடைய டைரக்டர். அவர் வந்து பாக்யராஜ், டி ராஜேந்திர மாதிரி அவரே கதை, அவரே வசனம், அவரே பாடல்கள் எழுதியிருக்காரு, அவரே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே வந்து அவரே பண்ணியிருக்காரு. அவருடைய முதல் படம் தான், இருந்தாலுமே வாழ்த்துக்கள் தான். ஏன்னா அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா இவருடைய முதல் படம்ன்ற மாதிரி எந்த சாயலுமே தெரியாது. ஓரளவுக்கு மேக்கிங் வைஸ் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். இருந்தாலும் அந்த ஜாதி ரீதியான சில வசனங்கள், சில காட்சிகள் போர்ட்ரேட் பண்ணது கொஞ்சம் நெருடலாவே இருக்கு. ஸோ அது மட்டும்தான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வந்து மைனஸாக தோணுது. அது மட்டும் இல்லை, ஆர்கே சுரேஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து நிறைய படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸும். ஸோ ஓகே, இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு திரௌபதி படம் பார்த்து அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். சில கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து டோட்டலாகவே வந்து பிடிக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் இந்த படம், அவ்வளோதான். ஓகே, நம்மளுடைய வீடியோ முடிவில் வந்து எப்பயுமே வந்து ஒரு படம் வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுவோம்ல. ஸோ இந்த தடவை வந்து தேன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்றேன். இந்த படம் 2 வருஷம் முன்னாடி தான் வந்துச்சு. அந்த படம் வந்து யாருக்குமே வந்து பெரிய லெவலில் வந்து படம் வந்து தெரியாது, வந்து ரிலீஸ் ஆகி இப்படி இருந்துச்சுன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த படத்தை வந்து பாருங்க, உண்மையிலே எந்த அளவுக்கு வந்து எடுத்திருக்காங்க, ஒரு விஷயத்த வந்து எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்க படம் பாருங்க, பார்க்கும்போது தான் தெரியும் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த. ஓகே, பார்த்துட்டே வந்து நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஓகே, இந்த காடுவெட்டி படத்தினுடைய விமர்சனம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. நியூ பர்சனாக இருந்து நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடனா எல்லா படத்தினுடைய ரிவ்யூஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து போடப்பட்டு இருக்கு. ஓகே, இதே மாதிரியான அடுத்த ஒரு படத்துல அடுத்த ஒரு சூடான ஒரு விமர்சனத்துல வந்து உங்களை வந்து சந்திக்கும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது விட்னஸ் தமிழ் சக்தி. பாய்.